Jesus who touched him. இயேசு உங்களை தொடுகின்றார். You know what Jesus says? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? My son, என் மகனே, I am the one healing you now. நான் தான் உன்னை குணப்படுத்துகின்றேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பெயரில். I am creating a new liver. At Carmel Ashram in Dharmapuri, Tamil Nadu, when this preacher was preaching word of God, lot of healings and miracles took place. Watch to experience what happens. பார்ப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்புங்க. Something supernatural you believe now. நீங்கள் நம்புங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புங்க. I'm calling 7 of you now. 7 from here. 7 பேரை நான் பார்க்கறேன். Who is going through court case? Get up. கோர்ட் கேஸ்ல இருக்கிற ஒரு 7 பேர். Get up. Get up. 7 are here. 7 பேர் இருக்கீங்க. கோர்ட் கேஸ் இருக்குறவங்க. 7 are here. 1 அந்த இடத்துலயே 1 2 3 4 5 not this side please sit இந்த பக்கம் கிடையாது 7 6 and 7 the brother acha can you see this, can you see him, the brother who wear t-shirt there in the corner, can I see your hand? Oh my god no need to come forward, be there அங்கே இருங்க வர வேண்டாம் அங்கே இருங்க இங்க வர வேண்டாம். Lift your hands. கரங்களை மட்டும் கைகளை உயர்த்துங்க. Jesus will touch you. இயேசு உங்களை தொடுவார். Touch of Jesus. Oh, hold him. கொஞ்சம் பிடிச்சுங்க, பக்கத்துல இருக்காங்க. Hold him. பிடிச்சுங்க. Oh, that's a wonderful work of God. Look at that. Bring him. கடவுளின் வல்லமை. அவளை கூட்டிட்டு வாங்க. அவரை கூட்டிட்டு வாங்க. பக்கத்துல sit in the back. Yes. பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அவரை. விண்டல தந்தை விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. After fearing all these court cases, கோர்ட் கேஸை பார்த்து பயந்த நாட்களில் hardly affect your prostate. உங்களுடைய prostate gland அது பாதிச்சிருக்காது. And you have problem with the urinary bladder. உங்களுடைய urinary bladderல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை. But Jesus is healing you today. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகின்றார். Jesus is touching you and healing you today. ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துகின்றார். Something supernatural we have to expect. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கணும். Come on, something எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பாருங்க. He was standing there in the corner. This person was standing there in the corner. நீங்க தான் அந்த மூலையில நின்னுட்டு இருந்தவங்க. Has cheated you, but Jesus says, I have my works be done for you in Jesus name. அருள்ராஜன் ஒருத்தர் ஏமாத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்கின்றேன் என்று. Paul get up, Paul. Put your hand here. Put it here. Look at this. This is the power of God. தெய்வீக வல்லமை. This is Jesus who touched him. இயேசு உங்களை தொடுகின்றார்.
You know what Jesus says? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? My son, என் மகனே, my son, என் மகனே, my son, என் மகனே, I am the one healing you now. நான் தான் உன்னை குணப்படுத்துகின்றேன். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் I பெயரில் am creating a new liver. ஒரு புதிய விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவி துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவி துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் தூயாவின் அருளும் தூயாவி துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. It's a burning sensation. எரிச்சல் இருக்குதுங்க. ஆமாங்க பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டோம். This 13 days, this one tree, this 13 days, there will be a sign. In this 13 days, there will be a sign. இந்த 13 நாட்கள் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். Oh Jesus. Yesterday night, நேற்று இரவு, and day before yesterday, அதுக்கு முந்தின நாள் around 7 o'clock 7 மணிக்கு evening, 7 மணி this சாயந்தரம் burning problem will start. இவங்களுக்கு இந்த எரிச்சல் ஆரம்பிக்கும். Burning starts here. இந்த வயிற்று பகுதிக்கு பக்கத்துல. எஸ் பிரதர், எரியும், வலிக்காது, எரியும். This burning sensation he is getting inside. இந்த எரிச்சல் பயங்கரமா உள்ளே இருந்து ஆரம்பிக்கும். And when I am touching you, I am seeing you have skin issues. பிரதர், எஸ் பிரதர். Jesus is healing you now. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகின்றார். Get your healing. குணம் பெற்றுக்கொள். Today, இன்று evening 7 o'clock will come, but this pain won't come. Hallelujah. சாயந்தரம் 7 மணி ஆகும். Something supernatural we are believing. Why? Because we believe in the resurrection. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களில் நாம் நம்புகின்றோம். ஏனென்றால் உயிர்த்தெழுதல் இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. We believe in the resurrection. நாம் உயிர்த்தெழுதலில் நம்புகின்றோம். Now, what you are going through? Go. He was standing there in the corner. From that corner, Jesus was calling him. இந்த மூலையில நின்னுட்டு இருந்தார். இந்த மூலையில இருந்து ஆண்டவர் அவரை அழைச்சார். It doesn't matter where you sit. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கறன்றது முக்கியம் கிடையாது. He was sitting in the last line, in the corner. இந்த கடைசி வரிசையில மூலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தார். To going there, minimum 4,000 has to pass. 4000 பேரை தாண்டி தான் இந்த மூலைக்கு என்னால போக முடியும். Hallelujah. ஹalleluya. But Jesus was touching him there. ஆனா இயேசு இந்த சகோதரரை தொட்டார். Come on, give a wonderful hand. கரங்களை தட்டி கடவுளை போற்றுவோம். விண்டல தந்தை, விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் நம்மோடு இருப்பதாக. இது மலையாளம் മനസ്സിലാകുന്നില്ല. He is not following even English. Somebody is threatening him. Expect something supernatural today. Turn to your neighbor and say, expect something supernatural. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பாருங்க சொல்லுங்க. பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன் முகத்தை பார்த்து? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். Say it, say it, say it, say it, say it, say it. Say it, say it, say it, say it. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து இயற்கைக்கு
Sit, Ma. Don't come, don't come, don't come. அங்கே உட்காருங்க உட்காருங்க. இருக்கைக்கு அப்பாற்பட்ட expert. 1, 2, 3. Get up. Expert. If you are in Tamil Nadu at least once in your lifetime, come to Carmel Retreat Center and witness the presence of God.